வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது, அவங்க செய்யறதுல பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இல்லல்லதீன ஆமனு, எவர்களை தவிர ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, வத்தவாசவ் பில் ஹக்கி வத்தவாசவ் பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தஅவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிரும், தம் வியாபாரம் உடைஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையா போயிரும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்களே, அவர்களை தவிர வத்தவாசவ் பிஸ்ஸப்ர், அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து, நாம் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், இது குறுகிய கால வாழ்க்கை, இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்ற புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே, இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. ஓ ஈமான் கொண்டீங்களா, இபாதத்து செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாமல் போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்குது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அம் ஹஸிபத்தும் மன் தத்குலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு லேசா போலான்னு நினைக்கிறீங்களா, வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம்னா அவ்வளவு சீப்பா, நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு